ஏஎஸ் அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் அப்படின்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி இன் டெப்த்தாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட லாங் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, முக்கியமாக இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த ரெண்டு எக்ஸாமுமே ட்ரை பண்ணலாம். பட் மற்ற டிகிரி முடிச்சவங்க ஐஏஎஸ் மட்டும் தான் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சி பொறுத்தவரையும் ஐஏஎஸ் அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கீழே வரும். உங்களுக்கு மொத்தம் ஒரு 24 எக்ஸாம்ஸ் வரும். உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ மொத்தம் ஒரு 24 சர்வீஸ் வரும். அது வந்து சிவில் சர்வீஸ் குரூப் ஏ, குரூப் பி இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு சிவில் சர்வீஸ் கீழே ஐஏஎஸ் இருக்கிறதுலே ஹையர் கேடரில் வந்து உங்களுக்கு இந்த ஐஏஎஸ் வந்து வந்துடும். உங்களுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப்பிக்கும் காமனாக தான் இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. இப்போ ஐஏஎஸ் அப்படின்னா இது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம். ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இஎஸ்இ அப்படி கூட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஹை சேலரி வாங்குற ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா இந்த ஜாப் தான் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமே வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே ஒரு 4 பேப்பர் தான் இருக்கும். ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், இசிஇ, சிவில் 4 பேப்பர் தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்டு இது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த 4ல் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுலேயுமே ஐஏஎஸ் ரெண்டுலேயுமே ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்டுமே இருக்குது. ஐஏஎஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஐஏஎஸ் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். சிலபஸ் வைஸாகவும் ஐஏஎஸில் உங்களுக்கு காமனான டாபிக் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாமே வரும் உங்களுக்கு. பட் ஐஏஎஸ் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங் டாபிக் முக்கியமாக வந்து அந்த 4 இன்ஜினியரிங் சொன்னல, ஸோ அதில் தான் கொஸ்டின் வரும். ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக போகிறீங்களா இல்லை காமனாக வந்து இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள்.